வந்த அருளாளர்கள் யாருமே சொல்லலை. ஆனால் திருமூலர் சொல்லியிருக்காரு ஆரம்பத்திலேயே, கொன்றிலாரை கொலை சொல்லி தூண்டினார், தின்றிலாரை தின சொல்லி தெண்டித்தார், பன்றியாய் படியில் பிறந்து 7 நரகு ஒன்றுவார், அரண் ஆணை இது உண்மையே. யாரு யார் சொன்னதா? அரண் ஆணை, சிவனுடைய ஆணையம் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு சைவ நெறியில் இருக்கிறவங்க வந்துட்டு புலால் உணலாமா? விபூதி மட்டும் விட்டுனா போதுமா? அதில் உறுதியாக இருக்க வேண்டாமா? திருமூலர் அதான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நம்மெல்லாம் பன்றியாக பிறப்போமா அப்படின்னு சொல்கிறார். கொன்றிலாரை கொலை சொல்லி தூண்டினார், தின்றிலாரை தின சொல்லி தெண்டித்தார், பன்றியாய் படியில் பிறந்து 7 நரகு ஒன்றுவார். 7 பிறகு எடுத்தாலும் நரகத்துக்கு தான் போவானா அப்படின்னு அரண் ஆணை, சிவபெருமான ஆணையிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்றார். நம்ம இதை மதிக்கணுமா இல்லையா? மதிக்கணுமா இல்லையா? அப்படி மதிச்சோன்னு சொன்னால் நம்ம இப்போ எவ்வளோ பேர் சைவமாக இருப்போம், இப்போ எவ்வளோ மாடும் ஆடும் சாவாமல் கொலை செய்யப்படாமல் இருக்கும் சொல்லுங்க. இந்த அது எங்கே, பெங்களூர் இல்லையே, ஹைதராபாத். அங்கிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் 300 ஏக்கர் நிலத்தில் ஒரு அல் கபீர் மெஷின் ஸ்லாட்டரிங் ஹவுஸ் அப்படின்னு வச்சுருக்கான். அல் கபீர் மெஷின் ஸ்லாட்டரிங் ஹவுஸ். 10 மாடு நிற்கும், எருவு மாடு எல்லாம். அந்த ஏரியா ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்கும், ஏன்னா வெறும் எருவு மாடு. 10 மாட்டினுடைய உடம்பு வெளியில் நிற்கும், தலை மட்டும் உள்ளே நிற்கும். யூ டைப்பில் இருக்கும். அந்த யூ டைப்புக்கு உள்ள தலை இருக்கும், உடம்பு வெளியில் இருக்கும். தட்டுறான் சின்ன மேலே இருந்து ஒரு பிளேடு அப்படி வருது கீழே, அப்படி வந்து அப்படி போயிட்டு அப்படி போய் நிற்கிது. இப்படி வரும்போதே எல்லாத்தையும் வெட்டி போட்டுரும், 10 தலை விழுந்துடும். அதைத்தான் சவுதியில் இருக்கிறோம் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். ஆனால் அவங்களுடைய சட்டப்படி பார்த்தா அது ஹராம். ஹராம்னா ஆகாது. ஏன் ஹராம்? கத்தியை எடுத்து இத்தனை இன்ச்சு நீட்டு இருக்கணும், இத்தனை வெயிட்டு உருவத்தை வெட்டுறதுக்கு இவ்வளோ இன்ச்சு நீட்டு இருக்கணும், இன்னார் தான் வெட்டணும், இப்படித்தான் செய்யணும், அவங்க வரையறை கொடுத்துருக்காங்க. ஒரு ரவுண்டில் வந்து வெட்டிட்டு போயிட்டு 10 வெட்டுறான்னு சொல்லலை. அப்போ அவனே ஹராமாக தான் பண்ணுறான். நம்ம ஊர் மாட்டை அவன் கறியாக திங்கிறான், இறைச்சியாக. நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் இங்கேருந்து அந்த அல்கபீர் மெஷின் ஸ்லாட்டரிங் ஹவுஸில் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு, ரொம்ப பெரிய ஷேக் மாதிரி கொஞ்சம் மொழியெல்லாம் படிச்சுக்கிட்டு, பணம் கற்றுக்கிட்டா பாக்கெட்டாக பணம் வச்சுக்கிட்டு உள்ளுக்கு போய், எனக்கு பின்னாடி 20 பேர் எனக்கு அடியாட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மெஷினுக்கு அந்த கம்பெனிக்குள்ளே போய் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்து என்னை ரொம்ப கௌரவப்படுத்தினான். ஏன்னா கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இவனுக்கு வந்துட்டு இப்போ தூக்கு தண்டனை வரப்போகுதுன்னு தெரியாது. நான் என்ன பண்ணேன், டெல்லி ஹைகோர்ட்டில் போட்டேன். கொண்டு போய் நம்ம நாட்டினுடைய மாட்டை அறுத்து திங்கிறதுனால, வெளிநாட்டுக்கு அனுப்புறதுனால நமக்கு பால் கஷ்டம், விவசாயத்துக்கு வந்துட்டு சாணி இல்லாததுனால விவசாயம் கஷ்டம் எல்லாம் போட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் போட்டால் அந்த ஜட்ஜு அதுக்கு மேலே என்னுடைய வார்த்தையை வச்சே எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தான். அப்போ இவ்வளோ அதனால் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ மாடை அறுக்கக்கூடாது அப்படின்னு நான் கொடுத்தேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் நியாயம்தான். அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் அக்ரிமெண்ட்லாம் போட்டோம், பணம் இவ்வளோ கோடி பணம் கட்டிட்டோம், இவ்வளோ இது நாங்கள் செய்து ஆகணும், அதனால் எங்களால் நிறுத்த முடியாது, நாங்கள் எந்த சட்டத்தையும் மீறி நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி அவன் எதிரி. ஆமாம், கட்சியில் என்ன ஜட்ஜு என்ன பண்ணிட்டாரு, வேறு வழி இல்லாமல் 500-3000 மாடு அறுக்கிற இடத்துல 500 மாடு அறுத்துக்குங்கன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அந்த நான் யாருன்னு அவனுக்கு பார்த்துருக்கணும். பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும், அவன் இறைச்சி அனுப்புகிறான்னு அதில் இன்னும் ஒரு 55 கிலோ இறைச்சி அதிகமாக இருந்திருக்கும். எண்ணெயும் வெட்டி சேர்த்துட்ருப்பானுங்க. அந்த மாதிரிலாம் நான் சாதாரண புரட்சியெல்லாம் பண்ணல, உயிரை பணையம் வச்சு பண்ணியிருக்கேன். அவ்வளோ பண்ணியிருக்கிறேன் வேறு வழி இல்லாமல். கடைசியில் அவன் 500 மாடு அறுத்துக்கு வந்துட்டான் ஜட்ஜி. ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டம், நம்ம தோத்துட்டுமே. என்னதான் இருந்தாலும் எனக்கு தோல்வி தான். என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, கம்பெனி மூடு. அவர் கம்பெனியை மூடல, 500 மாடு அறுத்துக்குன்ட்டார். ஆனால் இறைவன் மிகப்பெரியவன்.
வச்சோம் அப்பு. அவன் அரபு நாட்டுக்காரன் சவுதிக்காரன் போட்டான் கேஸ் இவன் மேலே. நீ வந்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ சரக்கு தரேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட பணம் வாங்கியிருக்கிற, அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிற, எங்ககிட்டேருந்து இவ்வளோ பணம் உங்கள் பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்குது, நீ சொன்ன வாக்கை காப்பாற்றுற, உன் மேலே நான் சூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கம்பெனி மூட்டான். நான் வந்துட்டு கோர்ட்டு மூலமாக மூட போனால் நம்மால் இந்த ஒரு இதை வச்சு கம்பெனி மூடிட்டான். நம்ம நோக்கம் என்ன? அது நியாயம்னு புரிஞ்சான், நம்மால் மூட்டான். இன்னைக்கு அங்கே இல்லை. அவங்க வந்துட்டு இதில் அது என்ன திண்டுக்கல்லில் வந்து திறக்க வந்தாங்க. அதை நம்ம சன்மார்க்கையே ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்டார். அது எனக்கு நண்பர் வேண்டாம், இல்லை அவர் இறந்துட்டார் விட்டவன். அப்புறம் நாங்கள் அவருக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணி நான் தான் அதுக்கும் தலைவர். அந்த நேரம் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர். நான் அப்போ நினச்சேன், நம்மளை எப்படியும் ரோட்டில் மண் ஏற்றுற லாரியை விட்டு கொண்டுடுவா இந்த அம்மா, இருந்தாலும் அது பெரிய செய்தியாக வெளியே வரும், இதுக்கு ஒருத்தன் போராடினான்றது வரட்டும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அம்மா ஒன்றும் பண்ணலை. கம்பெனி மூடினது தான். இன்றைக்கி சும்மா தான் இருக்குது. ஆக நீங்கள் முயற்சி எடுக்கணும். எந்த முறையிலையாவது நீ முயற்சி எடு, உனக்கு வெற்றியை நான் ஐயா சொல்லியிருக்காரு. அதே பாணியில் தான் பண்ணுறோம். சரி, நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டாக்கா, சன்மார்க்கத்தினுடைய நடு தூண் இறைச்சி, ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கிறது, அந்த இறைச்சி உண்ணாமல் இருக்கிறது. கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொடும் திருக்குறள் சொல்லியிருக்குது. அதை வச்சு பாடுபட்டு அதை நிறைய பண்ணியிருக்கிறோன்னு வைங்களேன். அந்த அதே திண்டுக்கல்லில் ஒரு மாநாடு, இஸ்லாமிய இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ், 5 நாள் மாநாடு, 7 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க. 5 நாள் மாநாடு, 7 லட்சம் பேர். 3 வேளை சாப்பாடுன்னா என்னாச்சு? 21 லட்சம் ஆச்சா? அதுக்கு போடுற ஸ்கோரெல்லாம் எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் மாடு ஆடு வந்து குவிஞ்சிருச்சு. வேலூரில் ஆற்காட்டில் குவிஞ்சிட்டாங்க. அதோட நான் என்ன பண்ணேன், செய்தி தெரிஞ்சது, அடித்தேன் ஒரு நோட்டீஸ் A4 சைஸில், பக்காவாக பிடிச்சி அடித்து சாப்பிட்றவங்க சாவ போகிறீங்கன்னு எழுதினேன். ஆமாம், ஏன்னா வெளிநாட்டில் இருந்து வியாதி பிடிச்ச மாடெல்லாம் வடநாட்டில் வந்து இறக்கிட்டான். அதனுடைய காற்று எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மக்கள் சாகுறாங்கன்னு சொல்லிட்டு இந்து பேப்பரில் போட்டிருக்கான். தமிழ் பேப்பரில் போடல, இந்து பேப்பரில் போட்டிருக்கான் சொல்லிட்டு அதையும் எடுத்து போட்டு பிரிண்ட் பண்ணி தள்ளி விட்டேன். எல்லா பக்கமும் பார்த்தான். பேப்பருக்காரன் சொன்னால் கேட்குறான். அதில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குழு அமைச்சு இந்த மாடு ஆடு வாங்குகிற கூட்டத்தை குறைச்சாங்க. சமைக்கிறதுல பொங்கல், இட்லி, தோசை இதெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. நம்ம ஓரளவுக்கு பண்ணிட்டோமா, முடிச்சிட்டோம். இதை என்ன பண்ணேன், இந்த நோட்டீஸை எல்லா பள்ளிவாசல்லையும் கொடுத்தேன். வேலூரை சுற்றி, ஆற்காடு சுற்றி எல்லா பள்ளிவாசல்லையும் கொடுத்தேன். எல்லாம் படிச்சுட்டு அவங்க ஒரு கமிட்டியை போட்டு என்ன பண்ணலான்னு தான் அந்த கமிட்டி இதை சொல்லுது, பொங்கல் போடலாம், ஐயங்காரெல்லாம் கூப்பிட்டா நல்லா பொங்கல் போடுவாங்க. இவங்களுக்கு வேலை எப்படி, தொப்பி போடுற இடத்துல பூணூல் போடுறவனுக்கு வேலை போட்டு நல்லா வளர்த்து விட்டோம். நாங்கள் அந்த மாதிரிலாம் செய்திருக்கிறோம். அதுக்காக சொல்ல வரோம், ஐயாவுடைய இதை நம்ம நிலைநிறுத்தி காட்டணுன்றதுக்காக. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஓட அடிச்சிருக்காங்க, ஓட அடிச்சிருக்காங்க. கடைசியாக எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு ஆயுதம். ஒரு இடத்துல ஒரு பனைமரத்துக்கு பின்னால் போய் நல்ல மணல் ஏரியா யூரின் பாஸ் பண்ணேன். அதை மண் அப்படியே அழுனேன், வந்தவனெல்லாம் அடித்தேன். எவனுங்கிட்ட வரல அப்படியான்ட்டேன். அதான் சமயம் வச்சுட்டு புத்தி, இல்லைன்னா சாவடிச்சிடுவாங்க. ஒருத்தன் சாவடிச்சா தான் கேஸு, 10 பேர் சாவடிச்ச கேஸே கிடையாது, எல்லாம் சேர்ந்து சாவடிச்சிடுவாங்க. அதனால் சரி, இறைவன் மிகப்பெரிய வழிகாட்டின. அன்னையிலேருந்து ரொம்ப குறைஞ்சி இருந்ததுங்க. இப்போ மறுபடியும் எங்கே பார்த்தாலும் எல்லா ஊர் பேர்லேயும் கடத்த வந்துட்டான். ரொம்ப